ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைனரி சர்ச் ட்ரீயில் டெலிட்டிங் மோர் தேன் 2 சைல்டு நோடு. இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பைனரி சர்ச் ட்ரீயில் நோட்ஸ் எப்படி டெல் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆல்ரெடி 2 கேஸில் வந்து அதாவது எந்த நோடுக்கு வந்து சைல்டே இல்லைன்னா இல்லாத நோடு சைல்டே இல்லாத நோடு எப்படி டெல் பண்ணோன்னு பார்த்தோம். தட் இஸ் லீஃப் நோடு, ஹவு டு டெலிட் லீஃப் நோடு பார்த்தோம். ஆஸ் வெல் அஸ் we deleted the node which is having one child. ஓகே, ஒரு சைல்டு இருக்கிற நோடையும் டெல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம். இப்போது மோர் தேன் 2 சைல்டு இருந்தால் அந்த நோடு எப்படி டெல் பண்ணுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது சூடோ கோடு எழுதிக்கலாம். இஃப் temp of L child is not is equal to null and temp of R child is not is equal to இந்த கண்டிஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரி, அப்படி இருந்துதான் பேர் இஸ் ஈக்குவல் டு டெம்ப். ஓகே, நெக்ஸ்ட்டு சக்ஸஸார் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் ஆஃப் ஆர் சைல்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு வைல் கண்டிஷனை எழுதிக்கிறேன். வைல் சக்ஸஸார் எல் சைல்டு is not is equal to null. அப்படி இருந்ததுன்னா pair of parent is equal to successor, parent is equal to successor and successor is equal to successor's L child. Okay, next temp of value is equal to successor's value. Okay, next if parent L child is equal to successor இருந்ததுன்னா parent L child is equal to null பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா எல்ஸ் பேரண்ட் ஆர் சைல்டு நல் பண்ணிடும். நல். ஸோ ஃபைனலி வந்து we need to free the memory of successor and value should be returned. ஓகே, இதான் இதோட சூடோ கோட். சரியா? deleting the node more than which is having more than 2 child. சரி, இப்போது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 18 இருக்குது. ஓகே, 11 அப்புறம் வந்து 25 இங்கே வந்து 8 15 7 10 12 16 இங்கே 30 36. ஸோ இது மாதிரி ஒரு ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த ட்ரீயில் நம்ம வந்து 11 டெல் பண்ண போகிறோம். அதாவது இந்த நோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சைல்டு இருக்குது. ஓகே, மோர் தேன் 2 சைல்டு இருக்குது. ஓகே, சரி, இப்போ இந்த நோடை டெலீட் பண்ணோம். 11 டெலிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த நோடு தான் வந்து பேரண்ட் டெம்பரரி நோடு. இதுதான் நம்ம டெல் பண்ண போகிறோம். சரி, இப்போது இதுக்கு சக்ஸஸார் பேரண்ட் எது வரும் அப்படின்னா இதுக்கு சக்ஸஸார் பேரண்ட் வந்து இதுதான் வரும், சக்ஸஸார் பேரண்ட்டு. ஓகே, ரைட் சைடில். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு மினிமம் ட்ரீ. ஓகே, அப்படியே நம்ம ட்ராவர்ஸ் பண்ணிகிட்டே வந்தால் மினிமம் ட்ரீ எது வரும்? 12 தான் மினிமம் ட்ரீ. ஸோ அப்போ இது என்ன ஆகும்? சக்ஸஸார் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போது இது இருக்குது, இதான் வந்து நம்ம டெல் பண்ண போகிறோம். 11 தான் டெல் பண்ண போகிறோம். ஸோ 11க்கு சக்ஸஸார் பேரண்ட் வந்து 15 ஆகிடும். ஓகே, ஸோ 15க்கு 15லேருந்து அப்படியே ட்ராவர்சல் பண்ணிகிட்டே போனால் எது வந்து மினிமம் சைல்டு? ஓகே, ஸோ மினிமம் சைல்டு எது அப்படின்னு பார்க்கும்போது 12. ஸோ இங்கே வந்துடும். சரி, இப்போது ஏன் வந்து இதுக்கு லெஃப்ட் சைடில் ட்ராவல்ஸ் பண்ணாமல் ரைட் சைடில் ட்ராவல்ஸ் பண்ணோம்? லெஃப்ட் சைடும் ட்ராவல்ஸ் பண்ணலாம், ரைட் சைடும் ட்ராவல்ஸ் பண்ணலாம். நமக்கு வந்து நம்ம டெல் பண்ணக்கூடிய நோடு வந்து லெஃப்ட் மோஸ்ட் மினிமம் ட்ரீ நோடாக இருக்கலாம், இல்லை ரைட் மோஸ்ட் மினிமம் நோடாகவும் இருக்கலாம். ஸோ நான் இந்த பக்கம் என்ன பண்ணுறனோ சேம் ப்ரொசீஜரில் இந்த பக்கமும் வரும். சரிங்களா? சரி, இப்போ என்ன ஆகும்? இப்போது 11 டெல் பண்ணும்போது
இந்த 12 வந்து இது இங்கே வந்து காப்பி ஆகும். ஸோ 12 காப்பி ஆகும்போது 12க்கு லெஃப்ட் சைடில் சின்ன வேல்யூ, ரைட் சைடில் 15 பெரிய வேல்யூ. ஸோ இப்போ இந்த பார்ட் என்ன ஆகிடும், இந்த இடம் வந்து நல்ல இடம். ஸோ இதுதான் வந்து விஷயமே. அதுதான் இங்கே சூடோ கோடாக கொடுத்துருக்காங்க. சரி, இஃப் temp of left child is not is equal to null and temp of right child is not is equal to null. அதாவது temp of left childம் temp of right childம் நல்லாக இருக்கக்கூடாது. கண்டிஷன் வந்து ட்ரூ. சரி, அப்படி இருந்துன்னா pair is equal to temp. ஸோ இதான் வந்து temp. எந்த நோடை டெல் பண்ண போகிறோமோ pair is equal to temp. நெக்ஸ்ட்டு successor is equal to temp of or child. அதாவது டெம்போட or child தான் வந்து successor. ஓகே, டெம்போட or child வந்து successor. சரி, இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆயிடுச்சு. இந்த கண்டிஷன் நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு while successor L child is not is equal to null. successor L child is equal not is equal to null. while அதாவது ஏன் அப்படின்னா, அதாவது இந்த இதுக்கு மினிமம் வேல்யூ வரைக்கும் நம்ம வந்து என்ன அந்த ட்ராவர்சல் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா, இதுக்கப்புறம் நல்லா ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எந்த வேல்யூ எந்த நோடும் இல்லை. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு. ஸோ அப்போது இப்படியே நம்ம ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது இதோட மினிமம் வேல்யூ சர்ச் பண்ணோம்ல, அதோட கண்டிஷன் தான் இது. அதாவது சக்ஸஸார் எல் சைல்டு இஸ் ஈக்குவல் டு நல் இந்த வேல்யூ வந்து மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற வரைக்கும் இது என்ன ஆகும், அப்படியே ட்ராவல்ஸில் வரும். ஸோ அப்போ இங்கே வந்து வந்துருச்சு. சரி, இதுக்கு மேலே போச்சுன்னா அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். சரி, அப்படி சப்போஸ் ட்ரூவாக இருந்ததுன்னா, இங்கே வந்து நின்றுச்சா ட்ரூவாக இருந்ததுன்னா பேர் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸார். இதோட பேரண்ட் எது, இதுதான் இதோட பேரண்ட். இதோட பேரண்ட் தான் சக்ஸஸார். And successor L child, successor is equal to successor L child, successor is equal to successor L child. Okay, so successor L child வந்து என்ன ஆகிடும், successor ஆகிடும். சரியா, successor L child is equal to successor ஆகிடும். சரி, இப்போது இந்த வேல்யூ வந்து இங்கே வந்துருச்சு. சரியா, சரி, இப்போ இந்த வேல்யூ இங்கே போகணும். சரி, temp of value is equal to successor value. ஸோ அப்போ என்ன ஆகும், அதாவது temp of value இது temp of value is equal to successor value இது 12. சரியா, successor value வந்து 12. ஓகே, successor is equal to இந்த கண்டிஷன் பாருங்கள், successor is equal to successor L childா. ஓகே, அதாவது இந்த கண்டிஷன் என்னென்னா, நான் தப்பாக சொல்லிட்டு இந்த கண்டிஷன் என்னன்றது அந்த சக்ஸஸாரோட எல் சைல்டு, அதாவது மினிமம் சைல்டு வரைக்கும் மூவ் ஆகணும் இல்லைங்களா, அதுதான் இது. ஓகே, அதாவது இந்த வைல் லூப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதாவது ட்ராவர்சல் பண்ணிகிட்டே வரும். ஸோ ட்ராவர்சல் பண்ணிகிட்டே வரும்போது இதோட லெஃப்ட் மோஸ்ட் மினிமம் சைல்டு வரைக்கும் வரணும். அதுதான் இந்த வேல்யூ. அதாவது சக்ஸஸார் எல் சைல்டு இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸார் எல் சைல்டு என்ன, இதுதான் இது. ஓகே, இதான் வந்து சக்ஸஸாரோட எல் சைல்டு. இந்த சக்ஸஸாரோட எல் சைல்டு தான் இப்போ என்ன ஆயிடுச்சு, சக்ஸஸார் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டெம்ப் ஆஃப் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸார் வேல்யூ. டெம்ப் ஆஃப் வேல்யூ டெம்ப் ஆஃப் வேல்யூ இது வந்து என்ன ஆகிடும், சக்ஸஸார் வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகே, இஃப் பேரண்ட் ஆஃப் எல் சைல்டு இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸார். ஓகே, அதாவது இஃப் பேரண்ட் ஆஃப் எல் சைல்டு இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸார், பேரண்ட் ஆஃப் எல் சைல்டு வந்து சக்ஸஸாராக இருந்ததுன்னா பேரண்ட் எல் சைல்டு இஸ் ஈக்குவல் டு நல். சரி, இந்த பக்கம் ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டே வந்தால் இதை நல் பண்ணுங்க. ஓகே, பேரண்ட்டோட எல் சைல்டை நல் பண்ணுங்க. அப்படி இல்லையா, நம்ம இப்போ எந்த பக்கம் வந்துட்டுருக்கோம், ரைட் சைடு வந்துட்டுருக்கோம். ஆர் எல்ஸ் பேரண்ட் ஆஃப் ஆர் சைல்டு இஸ் ஈக்குவல் டு நல். இது வந்து என்ன பண்ணுங்க, நல் பண்ணிடுங்க. ஸோ நல் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை இங்கே காப்பி பண்ணிடுங்க, இந்த வேல்யூவை ஃப்ரீ பண்ணிடுங்க. ஃபைனலி வந்து சக்ஸஸார் ஃப்ரீ. சக்ஸஸாரோட அதாவது இதோட மெமரியை வந்து ஃப்ரீ பண்ணி நல் பண்ணிடுங்க. இந்த வேல்யூ வந்து என்ன ஆகிடும், இங்கே காப்பி ஆகிடும். ஸோ ஃபைனலி நமக்கு வந்து ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ட்ரீ வந்து 18 நெக்ஸ்ட்டு 12 டெலிட் ஆகிடுச்சு, 11 டெலிட் ஆகிடுச்சு, 12 இங்கே வந்துடும். ஸோ 25 நெக்ஸ்ட்டு 8 வந்து இங்கே வந்துடும். சரியா, 15 வந்து இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் 7 and 10 நெக்ஸ்ட் இங்கே 12 வந்து இங்கே என்ன ஆகிடும், நல் வேல்யூ அதாவது மெமரி வந்து ஃப்ரீ பண்ணி விட்டாச்சு. இந்த 16 இங்கே அப்படியே ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே இதுக்கு ரைட் சைடில் 30, இங்கே இதுக்கு ரைட் சைடில் 36. ஸோ ஃபைனலி வந்து இந்த மாதிரி தான் வந்து மோர் தேன் 2 சைல்டு இருந்தால் அந்த நோடை எப்படி டெல் பண்ணுறது அப்படின்றதுக்குண்டான சூடோ கோட் அந்த இதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் இது. ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ திங்க் வீடியோ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எப்படி இருக்குது, உங்களோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து
நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தால் நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். சப்போஸ் ஏதாச்சும் அதில் ஒரு கிளாரிட்டி இல்லை, வேறு ஏதாவது நெகட்டிவாக ஃபீட்பேக் இருந்தால் ஜஸ்ட் ஐ கேன் இம்ப்ரூவ் மை செல்ஃப், அதுக்காக தான் கேட்குறேன். ஸோ கமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பை.